ஆண்டாள் திருப்பாவை மார்கழி 7ஆம் நாள். அதிகாலையின் ஒலிகள் விடியலை உணர்த்த, தலைவியே கேசவனின் பெருமை பாடி நோன்பில் சேரவாராய் என்று அழைத்தல். கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? பெண்ணே கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரும் குழலாய் சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ? பெண்ணே நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? பெண்ணே. சுற்றியெங்கும் ஆனைச்சாத்தன் பறவைகள் எழுப்பும் பேச்சு ஒலியும், மணக்கும் கூந்தலையுடைய ஆய்ச்சியர்கள் மத்துக்களால் தயிரை கடையும் மங்கள ஓசையும் கேட்டிலையோ? காதணி முதலான ஆபரணங்கள் கலகலக்க அவர்கள் தயிர் கடையும் பொழுது, நாராயணமூர்த்தியான கேசவனின் திருநாமங்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா பெண்களுக்கும் நாயகமாகியவளே, அந்த பாடலை கேட்டும் இன்னும் உறங்கிக் கிடப்பது நியாயமோ? ஒளிமயமானவளே, இந்த தூக்கத்தை விட்டு நீங்கி கதவை திறந்து வந்து நோன்பில் இணைவாயாக.